வணக்கம். எனக்கு வாழ்க்கையில் நிம்மதி தர விஷயம்னு எனக்கு தோணுனதை உங்ககிட்ட பகிர்ந்துன்னு ஆசைப்படுறேன். அதாவது 4 விஷயம் தாங்க வாழ்க்கையில். ஒன்று உங்களோட அப்பாவோட வழிகாட்டுதலை நீங்கள் வாழ்க்கையில் எடுத்துங்க. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல. அப்பாவோட அட்வைஸ் கேட்டு நடக்கிறவன் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சிருவான்றது நான் நம்புகிறேன். சில விதிவிலக்கு இருக்கும். சார் எங்கள் அப்பா ஒரு பெரிய ப்ராப்பராக இல்லை, ஒழுக்கம் இல்லை. அந்த விதிவிலக்குக்கு வரல நான். விதிக்கு உட்பட்டவர்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த தகப்பனும் தன் குழந்தைக்கான ஏன்னா உங்களோட 20 வருஷமாவது அனுபவம் வாய்ந்தவராக இருப்பார். உங்கள் அப்பா உன்னோட வயசில் பெரியவராக இருப்பார். அந்த அனுபவம் கண்டிப்பாக உனக்கு பயன் தரும். ஸோ அப்பாவோட அறிவுரை கேட்டு நடந்தீங்கன்னா வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும். 2வது, அம்மா மேலே அன்போடு இருங்க. தாயிற் சிறந்தொரு கோயிலும் இல்லைன்னு சொல்லுவாங்க. தாயிற் சிறந்தொரு கோயிலும் இல்லை. அதாவது நம்ம கர்ப்பகிரகம் சொல்லுவோம். நம்ம கோயில் உள்ளே இருக்கிற சாமி மூலஸ்தானத்தை கர்ப்பகிரகம் சொல்லுவோம். தாயோட வயிற்றில் இருக்கும்போது நம்மளை கருவறைன்னு சொல்லுவோம். ஸோ அதுவுமே கோயிலுக்கு இணையானது. எந்த ஒரு அம்மா நீ நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ, அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டியா, நீ வாழ்க்கையில் ஜெயிச்சே திருவ. அதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஸோ அதனால் அம்மா மேலே அன்போடு இருங்க. ஸோ அப்பாவோட சொல்ல கேட்டு நடங்க. அம்மாவுக்கிட்ட அன்போடு இருங்க. 3வது, ஆசை இதான் பிரச்சனைக்கு காரணன்றதை உணருங்க. அதிகமாக ஆசைப்பட நமக்கு இது கிடைக்கலையே அது கிடைக்கலையேன்ற வருத்தங்கள் வரும். புத்தன் சொன்ன விஷயம்தான். அதுக்கு நான் ஆசையே படவேனான்னு சொல்ல, அதிகமாக ஆசைப்படுறதை குறைச்சிக்கிடுவா நிம்மதி கிடைக்கும். 4வது, மரணம் என்பது உறுதின்றது நம்புங்க. மரணம் என்பது உறுதி. ஒரு நாள் நடந்தே தீரும். எல்லோருக்கும் ஒரு நாள் டெத் டே வரும். பர்த்டே எப்படி இருக்கோ டெத் டே வரும். இதை உணர்ந்தால் டென்ஷன், இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த வருத்தப்படுறது, இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு பொறாமப்படுறது எதுவுமே இல்லைன்னு தோணும் உங்களுக்கு. இந்த 4 தாங்க நான் நினச்சிக்கிறது வாழ்க்கையில் நிம்மதிக்கு முதல் காரணம். இந்த பதிவு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ திரும்பி ரிப்பீட் பண்ணுறேன். தந்தை சொல்கிறத கேளுங்க, தாய் மேலே அன்பாருங்க, ஆசைகளை குறைச்சிக்குங்க. மரணம் என்பது உறுதின்றதை ஞாபகம் வச்சுங்க. நன்றி.